வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் இசை பயணத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ரொம்ப சாதாரணமா ஆழமான தனிப்பட்ட போராட்டங்களோட ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஏஆர் ரஹ்மானின் நம்ப முடியாத பயணத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது ஏஆர் ரஹ்மானின் ஆன்மீக இன்னிசை பற்றிய ஒரு விரிவான பார்வை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 9 வயசுல அப்பாவை இழக்கிற ஒரு பையன் பின்னாடி ஒட்டுமொத்த இந்திய இசையே மாத்துவாருன்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? 1967ல சென்னையில பிறந்த ஏஎஸ் திலீப் குமாருங்கிற அந்த சிறுவனோட தண்டை ஆர்.கே. சேகர் ஒரு பெரிய இசையமைப்பாளர். அந்த வீடே எப்பவும் இசையால நிறைஞ்சிருக்கும். ஆனா அந்த பையனுக்கு 9 வயசு இருக்கும்போதே இவரோட தந்தை இறந்துடுறார். இந்த ஒரு மிகப்பெரிய சோகம் அந்த சின்ன பையனோட வாழ்க்கையையும் பின்னாடி நம்ம இந்திய இசையையும் எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு இசைக்கலைஞனின் உருவாக்கம், வறுமை அந்த சிறுவனை எப்படி செதுக்கியது என்று பார்ப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். குடும்பப்பாரம் முழுசும் அந்த சின்ன பையன் மேல விழுது. ஸ்கூலுக்கு போற வயசுல பல இசைக்குழுக்கள்ல கீபோர்டு வாசிச்சு வேலை செஞ்சாரு. ஆரம்பத்துல அவர் 300க்கும் மேற்பட்ட விளம்பரங்களுக்கு, அதாவது ஜிங்கிள்ஸ்க்கு இசையமைச்சாரு. ஆக்சுவலா சொல்லப்போனா இது வெறும் பிழைப்புக்காக மட்டும் இல்லைங்க. சிந்தசைசர்கள், ட்ரம் மெஷின்கள், அப்புறம் மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் தொழில்நுட்பங்களை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு பெரிய லெபார்டரினே இதை சொல்லலாம். அங்கே அவர் கத்துக்கிட்ட அந்த சவுண்ட் டிசைன் அறிவு தான் அவரோட எதிர்கால இசை புரட்சிக்கு ஒரு ஆழமான அடித்தளமா அமைஞ்சது. அடுத்ததா அவரது வாழ்க்கையின் ஆன்மீக மற்றும் சினிமா திருப்புமுனை. தொடர்ச்சியான போராட்டங்களால தவிச்ச அவரோட குடும்பம் ஒரு கட்டத்துல ஆன்மீகத்தை தேடி இஸ்லாம் மதத்தை மனதார ஏத்துக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஒரு பக்கம் வறுமையோடும் பொறுப்புகளோடும் போராடி தன்னை தயார்படுத்திக்கிட்ட திலீப் குமார், இன்னொரு பக்கம் தனக்கு கிடைச்ச ஆழமான அக அமைதியால அல்லா ரக்கா ரகுமானா மாறின தருணம். இந்த பெயர் மாற்றம் ஒரு மாய தருணம்னே சொல்லலாம். பல வருஷ கடினமான தொழில்நுட்ப போராட்டம் ஒரு முன்னோடியான கலை புதுமையா மாறின தருணம் இதுதான். இப்போ உலகையே ஈர்த்த அவரோட தனித்துவமான இசை, அதாவது அந்த சிக்னேச்சர் சவுண்ட் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ரஹ்மான் இசையின் தூண்கள் என்னென்ன? 1992ல வந்த ரோஜா படத்துல இருக்கிற சின்ன சின்ன ஆசை பாடல் இந்திய இசையோட திசையே மாத்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் அவர் கையாண்ட அந்த தனித்துவமான ஃபியூஷன் தான். அதாவது நம்ம ஊரு கர்நாடகா மற்றும் ஹிந்துஸ்தானி ராகங்களை மேற்கத்திய ஆர்கெஸ்ட்ரா மற்றும் ரெக்கே பீட்ஸோட ரொம்ப நேர்த்தியா கலந்தார். விளம்பர படங்கள்ல கத்துக்கிட்ட அந்த எலக்ட்ரானிக் சவுண்ட் டிசைனை யூஸ் பண்ணி நம்ம இந்திய பாடல்களுக்கு இதுவரைக்கும் யாருமே கேட்டுறாத ஒரு புது ஒரி அமைப்பை கொடுத்தார். காதல், தேசப்பற்று மற்றும் ஆன்மீகம், அவரோட இந்த ஆழமான டெக்னிக்கல் அறிவும் தனித்துவமான இசைக்கலவையும் அவருக்கு ஒரு எல்லையற்ற சுதந்திரத்தை கொடுத்துச்சு. அதனாலதான் ரோஜாவை தொடர்ந்து பாம்பே, தில்சே, தாளம்னு ஒவ்வொரு படத்திலையும் நம்ம உணர்ச்சிகளோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு சவுண்ட் டிசைனை அவரால் கொடுக்க முடிஞ்சது. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய மேஜிக். சரி, இப்படிப்பட்ட இசை எப்படி உலக வென்றதுன்னு பார்க்கலாம். அவரோட இந்த தனித்துவமான இந்திய மேற்கத்திய கலவை இந்தியர்களை மட்டும் இல்ல, உலக மக்களையும் காந்த மாதிரி ஈர்த்துச்சு. 1992ல ரோஜா மூலியமா இந்திய அளவுல ஆரம்பிச்ச அந்த புரட்சி 2008ல ஸ்லம்டாக் மில்லியனர் மூலியமா உலக மேடையை அடைஞ்சது. 2009ஆம் ஆண்டு ஆஸ்கார் விருதுகள்ல சிறந்த அசல் பின்னணி இசை மற்றும் சிறந்த அசல் பாடல்னு 2 விருதுகளை தட்டி தூக்கி அவர் சரித்திரம் படைச்சாரு. ஆஸ்கார் மேடையில உலகமே அவரை அண்ணாந்து பார்த்து கை தட்டினப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கடவுளின் அருள். இதுல இருந்து அவரோட பணிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. உலக வெற்றியோட உச்சியில இருந்தாலும் கூட இன்னைக்கும் அவர் ஒரு எளிமையான, அமைதியான மற்றும் மனிதநேயம் கொண்ட மனுஷனா தான் இருக்காரு. அடுத்ததா அவருடைய பாரம்பரியம் மற்றும் நமக்கான இறுதி பாடம் என்னன்னு பார்க்கலாம். ஆஸ்கார் விருதுகளையும் தாண்டி அவர் சமூகத்துக்கு விட்டுட்டு போற மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அது வெறும் விருதுகள் கிடையாது. சென்னையில அவரால் தொடங்கப்பட்ட கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரி தான் கத்துக்கிட்ட அந்த உலகளாவிய இசை அறிவை அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுத்து புது புது திறமைகளை உருவாக்குறார். இதுதான் அவர் இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கும் மாபெரும் கொடை. போராட்டம் இருந்தாதான் வெற்றி இனிமையாக இருக்கும். நம்பிக்கை இருந்தா வாழ்க்கை மாறும். அவர் தன் சொந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்ற ஆழமான பாடம் இதுதான். சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டங்களும் வறுமையும் தான் இன்னைக்கு அவரோட மாபெரும் புதுமைகளுக்கும் படைப்புகளுக்கும் மூலதனமா அமைஞ்சது. அவரோட வாழ்க்கை நாம மீண்டெழுந்து சாதிப்பதற்கான ஒரு மிக சிறந்த வரைபடம். இப்போ உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களோட எதிர்கால வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எந்த போராட்டங்களை நீங்க இன்னைக்கு எதிர்கொள்றீங்க? ஏஆர் ரஹ்மானின் வழிகள் எப்படி ஒரு உலகளாவிய இசையா மாறுச்சோ அதே மாதிரி உங்களோட இன்றைய வழிகளும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறலாம் இல்லையா? இதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேல் ஏஆர் ரஹ்மானின் இசையை கேட்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் ஒரு புது கோணத்துல உங்களால கண்டிப்பா உணர முடியும்னு நம்புறேன். இந்த விளக்கப்பதிவுல என்னோடு இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.